கையில உமாக்கு வாங்க வேண்டிய மாத்திரையும் பணத்தையும் கொடுத்து இதை மட்டும் வாங்கி கொடுத்துருமான்னு சொல்லி அனுப்புனேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ரவுடி பசங்கள போனதுக்கு அப்புறமா நான் வெளியில வந்து பார்த்தேன்னா மேரி பொண்ணு ஒரு லாரி அடிச்சு அப்படியே தூக்கி எரிஞ்சிருச்சு. அத பார்த்துட்டு நான் அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டேன். அது வரைக்கும் தான் எனக்கு ஞாபகத்துல இருக்கு. அதுக்கப்புறமா இடையில நடந்தது எதுவும் எனக்கு தெரியல. இப்ப கார்ல வந்த விஷயம் மட்டும்தான் தெரியுது. இதுதான் நடக்கும்னு எனக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். மேரிக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சு போச்சு. அவங்க இங்கே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனாலதான் போற மாதிரி போயிட்டு திரும்ப வந்து போய் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம முன்னாடி. ஏடி உமா, நான் எதுக்கு போய் சொல்லணும்? நான் எதுக்கு போய் சொல்லணும்? இது ஏன் வீடு, இவரு ஏன் புருஷன், இவங்கள ஏன் சொந்த பந்தங்க? எனக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சு போறதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறேன். இங்க பாருங்க, என்னதே இருந்தாலும் உமாவை இப்படி பேசுறது தப்பு. இதெல்லாம் உங்களை அவ பத்திரமா வச்சு பாத்துக்கிட்டால, அவளை நீங்க இப்படி எடுத்து பேசுறது உங்களுக்கு நியாயமா தெரியுதா? என்னங்க நீங்க? இவங்களுக்கெல்லாம் தான் என்ன தெரியலன்னா என் கூட வாழ்ந்தவர் நீங்க. உங்களுக்கு கூடவா என்ன தெரியல? நீங்களும் மேரி மேரின்னு சொல்லி என்ன வேதனைப்படுத்துறீங்களே. ஏங்க, நான் உங்க கோகிலா. மேரி, எது பேசுனா தள்ளி நின்னு பேசுங்க. இதை தொட்டு பேசுனா எனக்கு பிடிக்காது. தாமரை, நீயாவது அண்ணனுக்கு எடுத்து சொல்லு தாமரை. உனக்கு கூடவா நான் அண்ணிங்கிறது தெரியல. மேரி, நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. நீங்களே உமா மேல நிறைய அன்பு வச்சிருந்தவங்க தானே. ஏர்போர்ட் போகும்போது கூட உமாவும் எங்க அண்ணனும் எப்பவும் சந்தோஷமா வாழணும்னு வாழ்த்துட்டு தானே போனீங்க. இப்போ திடீர்னு ஏன் அவங்க வாழ்க்கைக்கே போட்டியா வந்து நிக்கிறீங்க? ஏ தாமரை, ஏன்டி எல்லாரும் புரியாத மாதிரி நடிக்கிறீங்க? இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன். அது சொன்னா நீங்க எல்லாம் நம்புவீங்கல்ல? நான் கடல்ல முழுகி போனப்ப நீங்க எல்லாருமா சேர்ந்து நான் செத்து போட்டுதான் முடிவு பண்ணி உங்க அண்ணனுக்கு இந்த உமாவை கல்யாணம் பண்ணி வச்சீங்கல்ல. எனக்கு அது தெரிஞ்சப்ப உங்க அண்ணன் கூட ஒட்டு இருக்க கூடாது, உறவு இருக்க கூடாதுன்னு உன் அண்ணனை உன் தலைமையில அடிச்சு சத்தியம் வாங்கினல. சத்தியம் பண்ணலனா ஸ்டவ் வெடிக்க வச்சு நானும் என் குழந்தைய செத்து போடுவேன்னு சொன்னேன்ல. அது ஞாபகம் இருக்கா? இப்ப சொல்லு, இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? நான் கோகிலாவா இருக்கிறதுனால தானே தெரியுது. என்ன மேரி நீங்க? இதெல்லாம் நானே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அதையே திருப்பி என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. மல்லிகா, ஒரு தடவை பாசமலர் மசாலா கம்பெனி பிரிச்ச பணத்துல இது எங்க அண்ணன் பங்கு. ஆனா எங்க அண்ணன் இந்த பணத்தை வாங்கிக்காது. அதனால அண்ணி உங்ககிட்ட இந்த பணத்தை தரேன்னு சொல்லி உங்க அண்ணனுக்கு தெரியாம 10 லட்சம் ரூபாய் பணத்தை என்கிட்ட கொடுத்தியே. இந்த விஷயத்தை நான் தானே உங்ககிட்ட சொன்னேன். உமா, உன்னை என்னையும் ஒரே வீட்டுல வைக்கிறதுக்காக தாமரை எனக்கு கேன்சர்னு உங்ககிட்ட போய் சொல்லி உன்னை நல்லா பாத்துக்கலனா போலீஸ் என்ன கொண்டுட்டு போய் லாடம் கட்டிடும்னு சொல்லி நானும் பயந்து போய் உன் துணியெல்லாம் துவச்சு போட்டல. உன் டாய்லெட் எல்லாம் கூட என்ன கழுவ சொன்னல. இப்ப சொல்லு, நான் கோகிலா தானே? நான் கோகிலா தானே? மேரி, இத நாம எல்லாரும் ஒண்ணா பேசி உட்கார்ந்து சிரிச்சோம். இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. நீங்களே வேணும்னு பண்றீங்க. உங்களை எல்லாம் நான் படுத்துறேன்ல, அதனால எல்லாருமே சேர்ந்து பழி வாங்குறீங்க. என்னதான் சொன்னாலும் நான் தான் சொன்னேன்னு சொல்றீங்க. என்ன எதுதான் சொல்லல, அதையாவது சொல்லி தொலைங்கல.
பீட்டரும் ஆல்பர்ட்டும் வந்திருக்காங்க. அவங்க கூட பாத்திமாவும் பாட்டியும் வேற வந்திருக்காங்க. மேரிய வழியில அவங்க பார்த்திருப்பாங்க போல இருக்கு. அதனாலதான் மேரி வேகமா நம்ம வீட்டுக்கு வந்து இப்படி நடிக்கிறாங்க. மேரி, இப்படி எங்களை தவிக்க விட்டுட்டு போலாமாமா? நாங்க எவ்வளவு அழுதும் தெரியுமா? உன்னை விட்டா எங்களுக்கு வேற யாருமா இருக்கா? உனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் எங்க கிட்ட பேசிருக்கலாம்ல. இப்ப எனக்கு கல்யாணம் வேணான்னு உறுதியா சொல்லியிருந்தேன்னா நாங்க சரின்னு சொல்லிருப்போமே. அதுக்காக இப்படியா தவிக்க விடுறது? அக்கா, அவங்க மேரியோட பாட்டி. கூட இருக்கிறவங்களாம் அவங்க சொந்தக்காரங்க. இங்க பாருங்க பெரியம்மா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. நான் உங்க மேரி கிடையாது. உங்க மேரி இறந்து போயிட்டா. லாரி ஆக்சிடென்ட்ல அந்த பொண்ணு செத்து போயிட்டா. தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க. ஆண்டவரே, என்ன ஆல்பர்ட் இவன் இப்படி பேசுறா? இங்க பாருங்கம்மா, நான் பொய் சொல்லல. சத்தியமா உங்க பொண்ணு லாரி ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டா. என் கண்ணு முன்னாடி தாமா அந்த சம்பவம் நடந்துச்சு. மேரி, உனக்கு என்ன புத்தி பேதலிச்சு போச்சா? எங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இன்னும் எத்தனை பொய் தான் சொல்ல போற? கொஞ்சம் அமைதியா இருக்கு. ஓகே மேரி, என்ன இந்த டிராமா எல்லாம் போதும். கிளம்பியா, ஊருக்கு போறோம். நான் எதுக்கு வரணும்? நான் இங்கே வரல. என்னங்க, இந்த ஆளை பாருங்க. என்ன அவங்க கூட வர சொல்லி கூப்பிடுறான். மேரி, இவங்க யாரும் உன்னை காப்பாத்த வர மாட்டாங்க. இவங்களால உன்னை காப்பாத்தவும் முடியாது. வெளியே கார் நிக்குது, வந்து வண்டியில ஏறு, வா போலாம். பாருங்க, உங்ககிட்ட நான் பல தடவை சொல்லிட்டேன், இது உங்க மேரியில என் முன்னாடி கோயிலாண்டு. அப்புறம் திரும்ப திரும்ப வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, அன்னைக்கு நீங்க பர்த்டே ஃபங்க்ஷன் வந்தப்போ நான் உங்களை வார்ன் பண்ணேன். எதுக்கு அப்படி மறுபடியும் வந்து என் குடும்பத்தை தொலை பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப நீங்க கிளம்ப போறீங்களா இல்ல போலீஸை கூப்பிடவா? கூப்பிடு தாமரை, தாராளமா கூப்பிடு. உன் போன்ல கூப்பிடுறியா, என் போன்ல இருந்து கூப்பிடுறியா? இந்தா பண்ணு, இந்தா. போலீஸை கூப்பிடுங்க, இல்ல மிலிட்டரியே கூப்பிடுங்க. அதுக்கு முன்னாடி நாங்க ஒரு ஆளை கூப்பிடுறோம், பாக்குறீங்களா? மேடம், ஒரு நிமிஷம் உள்ள வாங்க.
தானே மிஸ்டர் பூவரசன், மிஸ்ஸஸ் பாரி. இவங்க யாருன்னு தெரியுதா? இவங்கள பார்த்ததுக்கு அப்புறமும் இவங்க கோகிலா தான், மேரி இல்ல அப்படின்னு அடம் பிடிக்க போறீங்களா? இல்ல மரியாதையா இவளை எங்க கூட அனுப்பி வைக்க போறீங்களா? இது என் சம்சாரம் கோயிலாதாங்க. போய் சொல்லாதீங்க பூவரசு. உங்க பொண்டாட்டி கோகிலா ஆக்சிடென்ட்ல செத்து போனத இவங்க நேர்ல பார்த்த சாட்சி. இதுல கோகிலாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்கு, கோகிலாவோட டெத் சர்டிபிகேட் இருக்கு, ஆக்சிடென்ட் நடந்ததுக்கான எஃப்ஐஆர் காப்பி, இது எல்லாத்தையும் சப்மிட் பண்ணி கோகிலாவோட இன்சூரன்ஸ் பணத்தை வாங்குனீங்கல்ல அதுக்கான டாக்குமெண்ட் இது எல்லாமே இதுல இருக்கு. பாக்குறீங்களா? பாருங்க. சொல்லுங்க. கமான், இப்ப என்ன செய்ய போறீங்க? திரும்பவும் அதே நாடகம் தான் ஆட போறீங்களா? இல்ல மேரி எங்க கூட அனுப்பி வைக்க போறீங்களா? தாமரை, நான் இந்த கேம்குள்ள வருவேன்னு நீ கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. பாரி, what happened? பேய் எரிஞ்ச மாதிரி இருக்கீங்க. Are you all right? இந்த மாதிரி உருவ ஒற்றுமையை பயன்படுத்தி ஆள் மாறாட்டம் பண்ற பித்தலாட்டத்துக்கு என்ன தண்டனைன்னு உங்க எல்லாருக்கும் தெரியுமா? நீங்க ஒவ்வொருத்தரும் 10 years ஜெயில இருக்க வேண்டியது இருக்கும். ஏற்பாடு பண்ணட்டா? இங்க பாருங்க சிந்துஜா, ஆல்மார்ட்ட பண்ணிருந்தா தானே எங்க மேல கேஸ் போட முடியும். எங்க அக்கா சொன்னதை கேட்டீங்கல்ல? அந்த ஆக்சிடென்ட்ல செத்து போனதாங்க மேரி. உயிரோட இப்ப இருக்கிறது எங்க அக்கா கோகிலா தான். முதல்ல நீங்க அதை புரிஞ்சுக்குங்க. இங்க பாருங்க விமல், இப்பதான் ஒரு போலீஸ் பிரச்சனைல இருந்து நம்ம வெளியில வந்திருக்கோம். நமக்கு எதுக்குங்க தேவையில்லாத பிரச்சனை? மேரி அவங்க ரிலேஷன்ஸ் கூடவே அனுப்பிச்சு வைங்க. ஏ பாரு, உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போ. என் அக்காவை அனுப்பி வைக்கல முடிவு பண்றதுக்கு நீ யாரா? விமல், மரியாதை பேசு. போதும் உங்க அக்கா தம்பி பாசமெல்லாம். உன் முட்டாள்தனத்தினால மொத்த குடும்பத்தையும் சிக்கல மாட்டி விடாத. யாருடா முட்டாள்? யாருடா முட்டாள் சொல்றா? நீதான் முட்டாள், நீதான் முட்டாள். செத்து போன அக்கா திரும்ப ஊட வந்திருக்கான்னு சொல்றியே, முட்டாள் சொல்லாம வேற என்ன சொல்ற? மாப்ள, ரெண்டு பேரும் கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்களா? ரெண்டு பேரும் வாய் மூடிட்டு கொஞ்சம் சும்மா இருங்க. எதுவா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன். மேரி, தயவு செய்து நான் சொல்றதை கேட்டு தப்பா எடுத்துக்காதீங்க. அன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆபத்து இருந்துச்சு, அதுக்காக இந்த மொத்த குடும்பம் ஒன்னா சேர்ந்து இந்த வீட்டில் இன்னைக்கு தங்குறதுக்கு உங்களுக்கு உதவி செஞ்சோம். அதுவும் இல்லாம என் குழந்தை ஒரு உசுரை நீங்க காப்பாத்துனீங்க. அந்த நன்றிக்கடன் தாங்க இதெல்லாம் நாங்க செஞ்சோம். இப்ப அதுவே உங்க குடும்பத்துல பிரச்சனை ஆயிரும் போல இருக்கு. தயவு செய்து நீங்க உங்க குடும்பத்தோட கிளம்பி போயிருங்க. எங்களை தப்பா எடுத்துக்காதீங்க.
என்ன சொன்னீங்க? நான் போகணுமா? நான் இவங்க கூட போகணுமாங்க? எனக்கு நீங்களும் அங்க சொல்றீங்க, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? நான் உங்க பொண்டாட்டிங்க, நீங்க தொட்ட தாலி கட்டினவ. நீங்க என்ன நம்பல, நீங்களே என்ன நம்பல. கடவுளே, கடவுளே, இத நான் எங்க போய் சொல்லுவேன்? மேரி, நீங்க எதுக்காக இன்னும் நடிச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு ஏன் வாழ்க்கைய குழப்பி விட்டுறாதீங்க. நானே நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன், இப்பதான் கொஞ்சம் நிம்மதியான வாழ்க்கைக்கு வந்திருக்கேன். அது தயவு செஞ்சு கெடுத்துறாதீங்க. இது பாருங்க மேரி, கோகிலா அண்ணி இறந்து போனதை பத்தி எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அவங்க கிளியரா வச்சிருக்கும் போது நாங்க எப்படி உங்களை காப்பாத்த முடியும் சொல்லுங்க? மேரி, நீ முன்னாடியாவது கல்யாணத்துக்கு பயந்து இங்க ஒளிஞ்சிட்டு இருந்த. இப்பதான் கல்யாணமே வேண்டான்னு சொல்றாங்கல்ல உங்க வீட்ல. அப்புறம் என்னடி உனக்கு கஷ்டம்? நீ ஊருக்கே போயிடலாம்ல. ஏய், நீ யாரடி? உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஏன் குடும்ப விஷயத்துல நீ எதுக்கு தலையிடுற? எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நான் இவங்க அக்கா புவனேஸ்வரி கிட்ட வேலை பார்த்தேன்ல, அப்போ அவங்க படத்தை நம்ம வீட்டு கட்டில கடையில ஒளிச்சு வச்சிருந்தேன்ல, நீங்க கூட என்ன திட்டி அந்த படத்தை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுக்க சொன்னீங்கல்ல. நீங்க, நான், தாமரை, நம்ம 3 பேரும் நடந்து போய் கொடுத்தோம். இப்ப சொல்லுங்க, நான் உங்க கோகிலா தானே? சரி, என் கோகிலா தங்கமானவ. ஆனா 12ஆம் மட்டும் அவளுக்கு பேராசை வந்துடும் சொல்லி இந்த விஷயத்த நான் தானே மாரி உங்ககிட்ட சொன்னேன். உமா, உமா, அந்த வினோத் விஷயம் நான் தான் உன் புருஷன் சொல்லிட்டு அவன் வந்தான்ல, அது எனக்கு தெரியாம நான் கூட உன்னை அவனோட அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணல. கடைசியில அந்த விஷயம் தெரிஞ்சு ஒரே கலவரமாச்சே. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிருக்கோம் மேரி. ஏன் மேரி எங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை திரும்ப திரும்ப எங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கீங்க? கடவுளே, ஏன் என்ன இப்படி கஷ்டப்படுத்துற? இந்த உலகத்துல யாருக்காவது இப்படி ஒரு கஷ்டம் வருமா? நான் தான் கோகிலா. நானே என் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி என்ன நிரூபிக்க முடியாம தவிக்கிறேன். நான் எப்படி இவங்களெல்லாம் நம்ப வைக்க போறேன்னு எனக்கு தெரியலையே. ஏன் மேரி, அகலியாவை பிரிஞ்சு போக முடியாம தான் திரும்பி வந்துட்டீங்களா? என்னங்க